Hi dear students, welcome to A2 Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் ஃபார்ம்டி அது டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நெக்ஸ்ட் ஜிஎன்எம் நர்சிங்கான காலேஜ் ஓப்பனிங் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2 2A மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டி ஜிஎன்எம் நர்சிங் செகண்ட் ரவுண்ட் அடுத்து பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ்க்கான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டவுட் வரும், நம்ம இப்படி கவுன்சிலிங் டிலே ஆகுது, நம்ம எப்போ போய் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும், நமக்கு முன்னாடி கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடந்துட்டு இருக்குமோ, நமக்கு தான் பாதியில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்கு அந்த ஸ்டடீஸை பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய SF காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸ்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணல. கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றத பாத்தீங்கன்னா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லயுமே பேசி குறிப்பிட்ட டேட் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட டேட் அஃபீஷியல் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லா கவர்மெண்ட் காலேஜுமே அப்பதான் ஓப்பன் ஆகும். அதாவது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 2 2A முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே அவங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில கவர்மெண்ட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படின்னா வார்ட்ஸ்ல எப்படி நம்ம பிளட் சுகர் பாக்குறது, நெக்ஸ்ட் பிளட் ப்ரெஷர் பார்க்குறது, இதே மாதிரி ஃபண்டமெண்டல் அதாவது அடிப்படையான ட்ரைனிங்ஸை ஒரு சில காலேஜஸ்ல கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க புதிய பேட்ச் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு எப்படியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஃபார்ம்டிக்கு அக்டோபர் டு நவம்பர் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபார்ம்டி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்து ஜிஎன்எம்க்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படியும் நம்மளுடைய பாராமெடிக்கல் ஃபார்ம்டி ஜிஎன்எம் நர்சிங்கான காலேஜ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அக்டோபர் டு நவம்பர் மந்த் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. இதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். வீட்டில் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணல அப்படின்னு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டட் அதாவது டிலே ஆகுதோ பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்குது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைச்சிருக்காது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹை கட் ஆஃப் இருந்த ஸ்டூடெண்ட்ஸாலே சீட் ஆக்குபை பண்ண முடியல. அது எதனால தான் நிறைய MBBS ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, BDS ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, ஆயுஷ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற ஆனுவாஸ், அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிஷரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே நம்மளுடைய பாராமெடிக்கல் கவுன்சிலிங்லையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயும் சாய்ஸ் ஃபில் பண்ணி அங்கேயும் சாய்ஸ் ஃபில் பண்ணி போது அவங்களுக்கு இதுலேயும் சீட் அலாட் ஆகும், அதுலேயும் சீட் அலாட் ஆகும். இது எதுக்கான ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க கிடைச்ச சீட்ல ஜாயின் பண்ணாம அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், அதாவது லைக் தானுவாஸ் ஆகட்டும், அடுத்தது அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், இதே மாதிரி கோர்ஸஸ்க்கு போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த சீட் அப்படிங்கிறது வேகன்சியா இருக்கும். இதனாலதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைக்கல. பட் செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கவுன்சிலிங் டிலே ஆக MBBS செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அடுத்து ஃபிஷரிஸ் முடிஞ்சிருச்சு, அக்ரிகல்ச்சர் முடிஞ்சிருச்சு, தானுவாஸோட கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, BDS ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு கவுன்சிலிங் ஆயுஷ் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது இனிமேல் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் ஸ்டெப் பை ஸ்டெப் முடிய நம்மளோட பாராமெடிக்கலுக்கு வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நிறையவே சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கவுன்சிலிங்க்கு எதுக்காக டிலே பண்றாங்க அப்படின்னா இப்போ வரப்போறது பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட சீட்ஸ் அப்படிங்கிறது கவுன்சிலிங்ல வரும். அப்ப இந்த சீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த பாராமெடிக்கலுக்காகவே வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சீட்ஸை கொடுக்கணும், ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிளானிங்கோட தான் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறத டிலே பண்றாங்க. இப்போ சப்போஸ் எல்லா கோர்சஸ்க்கான ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையா பாராமெடிக்கல் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைக்காம போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனாலதான் நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட நலனுக்காக தான் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கறத டிலே பண்றாங்க. அதனால நீங்க இது ஒரு கஷ்டமா பார்க்காதீங்க. உங்களுக்கு இனிமே லீவ் அப்படிங்கிறது இந்த லீவோட முடிஞ்சிருச்சு. அடுத்த காலேஜஸ்ல போகும்போது ஸ்டடீஸ் இருக்கும், இனி ஒரு புதிய நீங்க ஸ்டடீஸை பண்ண போறீங்க. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், குரூஷியல் ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் மாதிரி இருக்கட்டும். நீங்க இந்த ஹாலிடேஸ் அப்படிங்கிறத என்ஜாயா ஜாயின் பண்ணுங்க. இன்னும் வருங்காலத்துல பாத்தீங்கன்னா இனிமே நீங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் இருக்கும், அதுக்கப்புறமா
ஜாப் அப்படிங்க உங்களுக்கு லீவ் அப்படிங்கிறதே கிடைக்காம போகலாம். அதனால இந்த ஹாலிடேஸ் அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி மாணவர்களுடைய நலனுக்காக தான் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறத டிலே பண்றாங்க. நீங்க எதுக்காக ஒரி பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஐயோ கவுன்சிலிங் நடக்குமா இல்லையா, எனக்கு சீட் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு பயப்படாதீங்க. உங்களுக்கான சீட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத முறையா பண்ணுங்க. நான் நிறைய வீடியோஸ்ல சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் ரெஃபருக்கு போய் பாருங்க. நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்க, எல்லா வீடியோஸும் இருக்கும். அதனால என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் டிலே ஆக ஆக உங்களுக்கு தான் நிறைய என்ன இருக்குன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபார்ம் டிக்கு பொறுத்த வரைக்கும் SF காலேஜஸ் மட்டும்தான் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது. அடுத்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், ஃபார்மாடி, GNM, அதர் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கிடையாது. அடுத்து நம்மளுடைய காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு எப்படியும் செப்டம்பர் லாஸ்ட் அல்லனா அக்டோபர் நவம்பர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட்லி பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு செப்டம்பர் லாஸ்ட் அல்லனா அக்டோபர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் டு நவம்பர் வரைக்கும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ் இது வேரி ஆகலாம். பட் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் டேட்ல தான் அவங்க என்ன பார்த்துவாங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால உங்களுடைய இந்த ஹாலிடேஸ் அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடீஸ் சம்பந்தம் நீங்க என்ன கோர்ஸ் பண்ண போறீங்களோ அந்த கோர்ஸ் ரிலேட்டடான நாலேஜ் அப்படிங்கிறத வளர்த்துக்கிறது பெட்டரா இருக்கும். அந்த கோர்ஸ்ல என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதோடைய கரிக்குலம் எப்படி, அதே மாதிரி நல்ல விஷயங்களை பயன்படுத்துறதுனால இந்த ஹாலிடே அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கவுன்சிலிங்ல சாய்ஸ்ஃபுல்லி எப்படி பண்ணலாம், அதுக்கான லிஸ்ட் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு யூஸ்ஃபுல்லா இந்த ஃப்ரீ டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேஸ்டா நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாருக்குமே சீட் கிடைக்கிறதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் சீக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.